என் நண்பர் வந்து ஒரு முறை கேட்கும்போது, இஸ்லாமா எது வெற்றி அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எப்படி கேட்குற, என்ன அர்த்தத்தில் கேட்குற அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், பொருள் ஈட்டுவதா, புகழ் ஈட்டுவதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய சிந்தனை வந்துச்சு. அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு கதை ஒன்று படித்தேன். எப்படின்னா, அவர் வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த, நைஜீரியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பில்லியனர், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அவரை வந்து ஒரு சமயத்தில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் ஒரு 4 பகுதியை பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து சொல்கிற முதல் பகுதி பணம் சம்பாதிக்கக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சேன். இது வந்து எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்துச்சா, வெற்றியை தந்துச்சா அப்படின்னு கேட்டப்ப 2வது பகுதிக்கு போகிறார். 2வது பகுதியில் அவர் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, நான் வந்து அந்த பணத்தை வச்சு மிகப்பெரிய லக்ஸூரியஸான ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்கினேன், விலை உயர்ந்த கார்கள் வாங்கினேன், விலை உயர்ந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினேன், ட்ரெஸ் வாங்கினேன், வாட்சஸ் வாங்கினேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னா, அடுத்த 3வது கட்டத்துக்கு போகிறார். 3வது கட்டத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆப்பிரிக்கா கண்டம் பார்த்தீங்களா, அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே 95% டீசல் சப்ளை பண்ணக்கூடிய ஒரே ஆளாக இவர் வந்து இருந்திருக்காரு. அவ்வளோ மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து அவர் போயிருக்கார். இது வந்து எனக்கு மனதில் வந்து வெற்றியை கொடுத்துச்சா, மனசில் வந்து சந்தோஷத்தை கொடுத்தா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் 4வது கட்டத்துக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து என்னென்னா, தன்னுடைய நண்பர் ஒருத்தவர் வந்து சந்திக்கிறார். அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு நடத்திக்கிட்டார். ட்ரஸ்ட்டுன்னா நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி முதியோர்கள், அப்புறம் வந்து ஊனமுற்ற குழந்தைகள் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு இல்லம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து ஒரு இல்லம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன செய், ஒரு 200 குழந்தைகளுக்கு வந்து ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வீல் சேர் வந்து ப்ரொவைட் பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் பிஸ்னஸ் மேலே கடை செக் எடுத்து சைன் போட போனார். இந்த செக்கு சைன் பண்ணி எனக்கு வேணாம், நீயே என்ன செய்ய, அந்த பொருளை வந்து வாங்கி கொடுத்து அந்த ப்ரோக்ராமுக்கு வா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாரு. இதெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்னென்னா, அந்த வீல் சேர்லேருந்து இறங்கி கடன்னு ஓடி வந்திருக்கு. ஓடி வந்து என்ன செய்யுதுன்னா, அவரை வந்து கட்டி பிடிச்சிட்டு முகத்தை வந்து தடவிட்டு அப்படியே நல்லா உத்து பார்க்குது. ஏம்மா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை செய்து, நம்ம வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தில் வந்து மீட் பண்ணுவோம், மீட் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்போ உங்களுடைய ஃபேஸ் எனக்கு வந்து தெரியணும், ஞாபகமாக இருக்கணும், அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப உருக்கமாகிறார். அவர் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, இதுதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு சமயத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில், கீழே இருக்கும் கையை விட மேல் இருக்கும் கையே சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வாழ்க்கையின் வெற்றி, நம்மளுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்னென்னா, பிறருக்கு உதவக்கூடியது வந்து நமக்கு மிக பெரும் வெற்றி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.